ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள். ஹிமாலய பர்வத ராஜனுக்கு வந்தனங்கள். இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கருணைக்கும் வந்தனங்கள். பாரத மாதாவிற்கு வந்தனங்கள். உத்பாலக மகரிஷிக்கு வந்தனங்கள். தர்ம நேத்ர ராஜனுக்கு வந்தனங்கள். நாரதருக்கு வந்தனங்கள். ஸ்கந்தனுக்கு வந்தனங்கள். ஹர் ஹர் கங்கே, ஜயமா கங்கே, கங்கே சரணம். அழகான கங்கா விஷயம். இதில் நிறைய இப்போ சிவபெருமாடு லீலைகளாக நாம் பார்த்துட்டுருக்கோம். கங்கை எவ்வளவு தூரம் விஸ்தாரமானவள், எவ்வளவு கிளை நதிகள். இதெல்லாம் இப்போ ஸ்கந்த புராணத்தில் சொல்லியிருக்க டாக்குமெண்டேஷன். நிஜமாகவே நம்ம ஜாகிரபிக்கல் மேப் படி இது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோமான்றது தான் பெரிய காரியம். ஏன்னா அங்கங்கே கங்கை வரா. நானே ரிஷிகேஷ்லேருந்து பத்ரிநாத் போகிறதுக்குள்ள அவ்வளவு இடங்களில் அந்த அருவி மாதிரி கங்கையோட கலக்கிறது நிறைய. எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு 50 பார்த்துருப்பேன். நான் சொல்கிறது ரிஷிகேஷ் டு பத்ரிநாத் ரூட்டில் மட்டும் நான் சொல்கிறேன். சர்வசாதாரணமாக பார்த்துருக்கேன். இந்த மழைக்கு அப்புறம் போகும்போது இல்லாட்டி மழை அங்கங்கே கவுண்டே பண்ண முடியாது. அப்படியே எல்லா பக்கத்துல இருந்தும் இந்த அருவியானது அதெல்லாமே கிளை நதிகள். இப்போ நம்ம பார்க்குற பல நதிகள்லாம் இந்த மாதிரி தான் அப்படின்னு அழகாக நேத்தி கூட சொல்லி கௌரி நதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. கௌரியும் கங்காவும் கலக்கிறது, கௌரி பிரயாகை இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். எவ்வளவு அழகு பாருங்கோ. திரும்ப திரும்ப ஹிமாலயம் இந்த ஸ்காந்த புராணத்தில் பக்தர்கள் அவர்களுடைய பக்தி, அதற்கு பகவானுடைய அனுகிரகம். ஸோ நீங்கள் பகவான் இடத்துல என்ன வேணாலும் கேட்கலாம். திரும்ப திரும்ப நான் இதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். எனக்கு இது வேணும், எனக்கு நல்லது வேணும் அப்படின்னு நீங்கள் தைரியமாக கேட்கலாம். ஒரு கால் தப்பாக கேட்டுவிட்டு என்ன தெய்வமே அதை மாற்றி கொடுத்துரும். இப்போ கேட்கலான்னு என் மூலமாக சொல்லக்கூடிய தெய்வமே இது வேண்டான்னு சில இடங்களில் சொல்லி கொடுத்துரும். இப்போ உடம்பு அச்சேதனம்னு சொல்லுவோம். அதுக்கு புரியறது இல்லையா? அது சொல்கிறது இல்லை, எனக்கு வலிக்கிறது, எனக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குன்னு. இப்போ தெய்வம் அவ்வளோ அழகாக சொல்லும். தெய்வம் படைச்ச அச்சேதனமான ஒரு உடல், அது நமக்கு சொல்லி கொடுக்கறது. எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துறது, எனக்கு வயிற்ற வலிக்கிறது, எனக்கு காலில் பலம் இல்லை, எனக்கு இந்த இடத்துல அரிக்கிறது. நான் இன்றைக்கி குட்டி குட்டி குழந்தைகள்லாம் பார்க்கணும். அது குஞ்சலமாக இருக்கும், பேச கூட வந்துருக்கு. ஆனால் அது எங்கேயா அரிச்சுன்னு அப்படியே சொரியும். அதுக்கு தெரியறது இல்லையா, அந்த உணர்வு அதுக்கு தெரியாது. இந்த இடத்துல அரிக்கிறது எப்படி தேய்ச்சிக்கணும், எதையோ ஒன்று பண்ணுறது இல்லையா. அப்போ தெய்வம் எவ்வளவு சொல்லும். தெய்வம் ஞாபகம் வச்சுக்கோங்க, தெய்வம் பலவிதமாக நம்மக்கிட்ட பேசுறது. உடல் மூலமாக பேசுறது, இந்திரியங்கள் மூலமாக பேசுறது, மனதின் மூலமாக பேசுறது, இயற்கை மூலமாக பேசுறது, மற்றவர்கள் மூலமாக பேசுறது. மழை, வெயில், சூரியன், சந்திரன், மரங்கள், செடிகள், கொடிகள், பறவைகள், பூச்சி இனங்கள், எல்லா விதமாகவும் தெய்வமானது நம்ம இடத்துல பேசிகிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் தெய்வத்தோட பேசிட்டு தான் இருக்கு. தெய்வம் உங்களோட பதில் சொல்லிட்டு தான் இருக்கு. தெய்வம் உங்களுக்கான விஷயங்களை காட்டி கொடுத்துட்டு தான் இருக்கு. ரிமெம்பர் திஸ். என் கூட தெய்வம் பேசலை, தெய்வம் என் இடத்துல பாராமுகம் ஒரு நாளும் கிடையாது. யாரிடத்துலையும் கிடையாது, யாரிடத்துலையும் கிடையாது. தெய்வம் எல்லாரிடத்துலையும் ரொம்ப அழகாக ஜோராக பேசிட்டு இருக்கு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரியா? ரொம்ப அழகு. இந்த நேத்தி விஷயம் சொல்லியிருந்தேன். துர்வாசர் அவருடைய தவத்திற்காக சிவபெருமான் அங்கே நாட்டியம் ஆடினார்னு பேருன்னு சொன்னேன். அதுக்கு பேர் லாஸ்ய தீர்த்தம் அப்படின்னு சொன்னேன். லாஸ்யன்னா அழகான, மிருதுவான, இன்பமான
ஒரு அழகான நாட்டியம். இந்த ருத்ர தாண்டவம்னு ஒன்று சொல்லுவோம். அதுலேயே உக்ர தாண்டவம், ரொம்ப உக்ரமாக ஆடுறதுன்னு உண்டு. ருத்ரனே ஜாலியாக ஆடுறார், ஆனந்தமாக ஆடுறார், எப்பயும் ரசிப்பாக வச்சுக்கோங்க. ஜாலியாக ஆனந்தமாக. இப்போ குழந்தைகளுக்காக அம்மா ஒரு சும்மா விளையாட்டு போல் கையை கால் ஆட்டுவார் இல்லையா, குழந்தைகளுக்காக அப்பா எதுவும் பண்ணுவார் இல்லையா, சிங்கம் மாதிரி யானை மாதிரி. அப்பா ஒன்று யானையாக பண்ண முடியும், யானை மாதிரி அப்படின்னு அந்த யானை பிளிர்றா மாதிரிலாம் பண்ணுவார் இல்லையா, அது ஆக்ஷன்லாம் பண்ணுவார் இல்லையா. அப்பா மேலே யானை ஏறியா, அப்பா மேலே குதிரை ஏறி, நம்ம குதிரையாக மாறிடுறோம், குதிரை போல் ஆகிறோம், யானை மாதிரி ஆகிடுறோம். குழந்தை அம்மா நம்ம மேலே உட்கார வைப்பா, நம்ம அப்படி தவழுவோம், குழந்தை நம்ம மேலே யானை போடுதுன்னு. இப்போ எப்படி ஒரு குழந்தைக்காக ஒரு தகப்பன் தான் யானை போல பாவிச்சுண்டு அந்த குழந்தையினுடைய ஆனந்தத்திற்காக செய்வது போலே சிவபெருமான் அவ்வளோ பெரியவர், அவ்வளோ பேருக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவர். துர்வாசருடைய பிரார்த்தனைக்காக அவர் இருந்து தபஸ் பண்ண அந்த பாறையில் நர்த்தனம் ஆறு, அதான் லாஸ்ய தீர்த்தம்னு பேர். தீர்த்தம்ன்ற அந்த வார்த்தைக்கு அந்த உத்தமமான பவித்திரமான அந்த மாதிரி இடம் வரும். சரியா, க்ஷேத்திரம் தீர்த்தம் இதெல்லாமே பவித்திரமான முக்கியமான இடம் அப்படிதான் அர்த்தமாகும். ஏன்னா நீங்கள் தீர்த்தம் அப்படின்றதுக்கு தண்ணீரை தாண்டியும் பல அர்த்தங்கள் உண்டு, தேடி பாருங்க. ஸோ இதுதான் லாஸ்ய தீர்த்தம்னு சொன்னேன். அவ்வளோ அழகாக அந்த லாஸ்ய தீர்த்தம் சொல்லும்பொழுது தான் சிவபெருமானுடைய நர்த்தன விஷயம் சொன்னேன். 5 இடத்துல சிவபெருமானுடைய இந்த நர்த்தன விஷயங்கள் உண்டுன்னு சொன்னேன். அதுதான் சபைன்னு பெயர். அதனால தான் சிவபெருமானுக்கு சபேஷன்னு ஒரு திருநாமம், சபாநாயகர்னு ஒரு திருநாமம். தில்லையில் பார்த்தோம்னா கோவில் சபாநாயகர் அப்படின்னு போட்டிருப்பார். சபாநாயகர்ன்ற வார்த்தை சிவபெருமானை குறிக்கக்கூடிய வார்த்தை. என்ன ஞாபகம் வச்சுக்கணும், சபாநாயகர். நம்ம சாதாரண சபாநாயகர்னா சட்டமன்ற சபாநாயகர், அப்புறம் லோக்சபா மக்களவை சபாநாயகர் அப்படின்னு. சபாநாயகன்றது சிவபெருமானுடைய திருநாமம். அதில் 5 சபை சொன்னேன். அவ்வளவு அழகாக கனக சபை, அப்புறமா வெள்ளி சபை, தாமிர சபை, சிற்சபை, ரத்ன சபைன்னு 5 உண்டு. கனக சபை அவர் தான் சபேசன், அவர் தான் சபாநாயகர், சிதம்பரம் நடராஜர். அதுக்கப்புறமா வெள்ளி சபை, ரஜதம்னு சொல்கிறார். வெள்ளி சபைனா மதுரை மீனாட்சி அம்மன் சொக்கநாதர், அதுதான் வெள்ளி சபை. தாமிர சபை நெல்லையப்பர் காந்திமதி திருநெல்வேலி, அதுதான் தாமிர சபை. அழகா சிற்சபை அப்படின்றது குற்றாலம் சித்திர சபை அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறமா ரத்தின சபை அப்படி, ரத்ன சபாபதினு ஒரு பேர் உண்டு. ரத்தின சபை அப்படின்றது வட்டாரண்யேஸ்வரர். வட்டாரண்யேஸ்வரர்னா வட ஆரண்யேஸ்வரர். வட்டம்னா ஆலம், ஆரண்யம்னா காடு, ஆலங்காடு, திருவாலங்காடு. திருவாலங்காடு வட்டாரண்யேஸ்வரர். மெட்ராஸுக்கு கூப்பிடுற தூரம். நான் திருப்பதி போயிட்டு வரும்போதெல்லாம் வட்டாரண்யேஸ்வரர் போய் பார்த்துட்டு வருவேன். ரொம்ப அழகான ஒரு கோவில். காரைக்கால் அம்மையார் பூதம் போல பிசாசு போல தலைகீழெல்லாம் நடந்த ஒரு ஸ்தலம் அந்த இடம். ரொம்ப அழகாக இருப்பார். ஸோ கனக சபாபதி, ரத்ன சபாபதி, தாமிர சபாபதி இருக்கான்னு தெரில. தாமிர சபாபதி பேர் வைக்கிறாளான்னு தெரியாது எனக்கு. ஏன்னா கனக சபாபதி கேட்டிருக்கேன், ரத்ன சபாபதி பேர் கேள்விப்பட்டிருக்கேன். தாமிர சபாபதின்னு மனுஷாலி பேர் வச்சுருக்காளான்னு தெரியாது. அந்த மாதிரி ரஜத்த சபாபதி வச்சுருக்காளான்னு தெரியாது. சிற்சபேசன் சொல்லுவாள். சபேசன், ஈசன், சபேசன், சபாநாயகன், சிற்சபை. ஸோ இதுதான் இது சொல்லிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா உத்தராகண்டில் அங்கேயும் ஒரு சபை இருக்குது. அதுக்கு என்ன பேர் வைக்கிறது தெரில, துர்வாசரை தான் கேட்கணும். இல்லாட்டி நம்மளா இமய சபை அப்படின்னு பேர் வச்சு, ஏன்னா பனி சபை தானே அது, அவ்வளோதான். அப்படி அந்த இடத்துல நர்த்தனம் ஆடினார் சொன்னால் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கௌரி, கங்கா, இந்த விஷயங்கள்லாம் கௌரி பிரயாக, இதெல்லாம் நான் கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. நீங்களும் தேடுங்கன்னு நான் சொன்னேன். சரியா, அந்த கௌரி பிரயாக எல்லாம் நேற்று அனுபவித்தோம். உங்களுக்கு பெருசாக எல்லா இடத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியலனா கூட டெய்லி திரும்ப கேளுங்க. இது பல விஷயங்களில் உங்களுக்கு நல்லது பண்ணும். சரியா, அவ்வளோ அழகா முக்திதாராயத்ர தேவம் இந்திரயான்யா சகசங்கதா இது உத்பாலகர் சொன்னார். அவ்வளோ அழகா ஃபஸ்ட் கிளாஸாக இது முன்னாடி இருக்கணும்.
அப்போ அழகாக இந்த இடத்துல கௌரி தபஸ் பண்ணான்னு சொன்னேன் சரியா. கௌரி பிரயாக கேஸ்நாத்வா புனர்ஜன்மன வித்யதே ஏதத் தீர்த்த சமம் தீர்த்தம் ந பூதம் ந பவிஷ்யதி யத்ர கௌரி சரிஸ்ரேஷ்டா கங்கயா சஹ சங்கதா யதா கங்கா ததா கௌரி हेतयोरन्तरं नहि सर्वत्र दुर्लभा गौरी सर्वपापप्रणाशिनी गंगाया हि विशेषेण संगमाद्राजसत्तम संगमाचर विक्षेप गंगा गौर्यो महीश्वरः वरेश्वरी सरिश्रेष्ठा समायाता नदीवरा अत्र श्रीरमणं नाम तीर्थानां तीर्थमुत्तमं यत्र स्नात्वा महापापो निष्पापो भवति क्षणात्. ரொம்ப அழகா சொல்றார். இந்த கௌரியோடைய விஷயங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு லாஸ்ய தீர்த்தம் இதெல்லாம் நாம் நல்லா அனுபவித்தோம். கௌரி பிரயாக எல்லாம் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறமா அந்த கௌரியிலேருந்து கொஞ்சம் தள்ளி போயாச்சு அப்படின்னா ஒரு அம்பு போடுற தூரத்தில் அங்கே ஒரு நதி இருக்குது. வரேஸ்வரி நதி. நாளைக்கு வரமகாலட்சுமி வரலட்சுமி விரதம், இன்றைக்கி வரேஸ்வரின்னு ஒரு நதியை பற்றி பேசுகிறேன். வரேஸ்வரி நதி கங்கையோடையும் கௌரியோடையும் சேர்றாளாம். அப்போ அது ஒரு திரிவேணி சங்கமம் மாதிரி. இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் சரியா. அதுக்கு பக்கத்தில் என்னடானா ஸ்ரீரமண தீர்த்தம்னு ஒன்று இருக்குது. ஸ்ரீரமணம் நாம தீர்த்தானாம் தீர்த்தம் உத்தமம். அந்த இடத்துல ஸ்நானம் பண்ணியாச்சுன்னா மகாபாபி கூட புண்ணியசாலி ஆயிடுவான். நிஷ்பாபோ பவதி க்ஷணாத். அந்த க்ஷணத்திலேயே அவன் கூட பாபமில்லாதவனாக ஆகிவிடுவான் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் வாருணே பர்வதேரம் ஏ யத்ர குத்ராபி யஜ்ஜலம் தஜ்ஜலம் சிரசா திருத்வா வாருணே நகரே வசேத். அந்த ரமண தீர்த்தத்து பக்கத்தில் வருண பர்வதம் இருக்கு. வாருண பர்வதம் அவ்வளவு அழகா அங்கிருந்து துளியோண்டு அந்த ஜலத்திற்கு புரோஷனம் பண்ணா கூட வருணலோகம் போயிடலாம். நம்ம அந்த வாருண தீர்த்தத்தை தலையில விட்டுட்டோம்னா ஜம்முன்னு நமக்கு வருணலோகம் கிடைச்சிடும். அவ்வளோ அழகா இந்த ரமண தீர்த்தம் பக்கத்தில் கௌரியோட ரொம்ப அழகா இந்திராணின்னு ஒரு நதி. நம்ம ஆலந்தி தேகு பக்கத்தில் இருக்க இந்திராணி வேற, இது வேற சரியா. இந்திராணீதி சமாக்கியாதா சர்வகாம பிரதாயினி தஸ்மின் சங்கமகே ஸ்நாத்வா மாச மாத்திரேன பூபதே. இந்த இடத்துல ஒரு மாதம் இந்த இந்திராணியும் இந்த கௌரியும் சங்கமிக்கிற இடத்துல யார் ஒரு மாதம் குடிக்கிறாரோ அவ ஃபஸ்ட் கிளாஸா அவளுக்கு மோக்ஷபாத்திரம் பவேத் சத்யோ ஜாதிம் ஸ்மரதி பௌர்விகீம். அவளுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகங்கள்லாம் வந்துடுமா. கொஞ்சம் ஜாகிரதையாகவே குளிக்கணும், வம்பு இல்லையா. இதெல்லாம் ஞாபகம் வந்துருக்கலாம். அங்கே ஒரு மாதம் அப்படி குளிச்சாச்சுன்னா ராஜாவே ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறா. தஸ்மாதபி மகாதீர்த்தாத் क्रोशमाने नराधिप गौरी न कुलवत्योश्च संगमो भवति प्रभो ऋषिप्रयागसैख्यातो विश्वपाशविमोचनः यैकृतं पिण्डदानं हि भक्त्या अभक्त्यापि वानरैः तारितास्तैर्महाराज कुलानां एकविंशतिः. அந்த இடத்துல நகுலவதின்னு ஒரு நதி இருக்குது. அது அவ்வளோ அழகாக கௌரியோட கலக்கிறது. இந்த இடத்துக்கு பேர் ரிஷி பிரயாகம். என்னத்தை நான் சொல்கிறது, எத்தனை பிரயாகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, எனக்கு ஞாபகம் தெரியல. ஸ்கந்தன் பாடு சொல்லிகிட்டே இருக்கார்.
ரிஷிப்பிரயாகைன்னு ஒன்று இருக்குப்பா. அது உலகத்தினுடைய பந்தங்கள்லேருந்து விடுதலை அடைய வச்சிடும். அந்த இடத்துல யார் அழகா ஸ்ரத்தையோடையோ அஸ்ரத்தையோடையோ பிண்டதானம் பண்ணியாச்சுன்னா 21 தலைமுறைகளை கடத்தி வைக்கலாம். சும்மா சரி ஏதோ சொல்லுங்க மந்திரம் அப்படின்னு அந்த பிண்டத்தை போட்டால் கூட யைக்ருதம் பிண்டதானம் ஹி பக்தியா அபக்தியாபி வானரைஹி தாரிசாம் தைர் மகாராஜ குலானாம் ஏகவிம்சதி. 21 தலைமுறைகள் கடத்திடுமா எங்க இந்த ரிஷி பிரயாகை. தஸ்மாதூர்தம் மகாராஜ क्रोशमाने हि वर्तते विश्वप्रयाग इति वै सर्वेषां मुक्तिदायक. गौरी प्रयागयाच ऋषि प्रयागयाच विश्व प्रयाग. यत्रैकाराजपुत्री वै सर्वविश्वविमोहिनी नाम्ना विश्ववती ख्याता तपस्तेपे सुदुष्करम. அழகா இந்த சொன்ன இல்லையா ரிஷிப்பிரயாக, அங்கிருந்து ஒரு கோச தூரத்தில் விஸ்வப்பிரயாகைன்னு ஒன்று இருக்குது. அது மோட்சமே கொடுத்துடுறதாம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் அது. அங்கே தான் விஸ்வவதின்னு ஒரு இளவரசி தபஸ் பண்ண. உலகமே அவளை பார்த்து மோகிச்சு போய் விஸ்வவதின்னு பேர். பிரபாவதிலாம் சொல்லுவோம் இல்லையா, லீலாவதி பிரபாவதி, அது மாதிரி விஸ்வவதி அவ்வளவு அழகா. அவள் சர்வ விஸ்வ விமோகினி, எல்லாரும் மயங்கும்படியான அதிரூப சுந்தரி. ரொம்ப கஷ்டமான ஒரு தபஸை அவள் இங்க பண்ணிட்டாள். शिलैका तत्र देशे तु तस्यां स्थित्वा दृढासना परमात्मानं शिवं भूप ध्यायन्ती भक्ति तत्परा. அந்த இடத்துல ஒரு பாறை மேலே திருடாசனத்தில் இருந்துண்டு அவள் ஜோரா சிவபெருமான தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டாள். ஒரு பாறையில் நின்று அப்படியே இருந்துட்டு இருக்காளாம். ஷிலாயாம் தத்ர தேசேசா சர்வ சங்க விவர்ஜிதா. அதெல்லாம் மறந்து போயிடுதான் அவளுக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டாளாம். ஒரே ஏகாகிர சிந்தனை சிவம் 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 சிவத்தியானம் பண்றாளாம். அப்ப விதீயுஹு தசவர்ஷாணி விஸ்வத்யா நராதிப. 10 வருஷம் அவள் இப்படி தபஸ் பண்றாள், இதுக்கும் அசராதபடி. தத கச்சித்து ஜட்டில ஆயயௌ ரக்தநேத்ரகः வியாக்ரசர்மாம்பரதரः ஸ்மஸ்ரூலः சுப்ரதந்தகः. அப்ப அங்க ஒருத்தர் வந்தார், ஜட்டில, ஒரு ஜடாதாரி. ஜடாதாரி ஒரு யோகி சாதுலாம் இருப்பாள், அந்த மாதிரி ஒரு யோகி மாதிரி ஒருத்தர் வந்தார். அகோரி மாதிரி வச்சுக்கோங்களேன். வந்தார், புலித்தோல்லாம் உடுத்தின்னு இருக்கார், நல்லா சிரிச்சுட்டு இருக்கார், கண்ணெல்லாம் சக்கச்சவேன்னு இருக்கு. தத கஷ்டித்து ஜட்டில ஆயயௌ ரக்த நேத்திரகः வியாக்ர சர்மாம்பரதரः. அவ்வளவு அழகா புலித்தோலை இடுப்பில் கட்டின்னு இருக்கார். பெரிய முகம் இருக்கு, பெரிய தாடி எல்லாம் இருக்கு, மீசையெல்லாம் இருக்கு, பல பிளிச்சுன்னு வெள்ளை விளையன்னு பற்கள் இருக்கு. அப்படி வராராம். ஸ்மஸ்ருலக சுப்ரதந்தக, மீச தாடி எல்லாம் வச்சுருக்கார். பிரத்யோவாச்ச மகாபாஹோ ஜட்டிலோ ராஜகன்யகாம் பிரஸ்புரன் அதரம் ராஜன் ஸ்மிதேன பரிசோபிதः. அப்ப அழகா அப்படி சிரிச்சுண்டு பலவளன்னு ஜொலிச்சுண்டு இந்த விஸ்வவதி பக்கத்தில் பேசுறார். ஜட்டில உவாச்ச கிமர்த்தம் கிளிஷ்யசே பத்ரே பூத்வா வை ராஜகன்யகா கிமபேக்ஷா விஸ்வவதி தவாஸ்தி கிருத புண்ணியகே. ஏ பொண்ணே, நீ இளவரசி எதுக்கு உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காய்? என்ன விஷயம் அடையணும் இப்படி பண்ணிட்டு இருக்காய்? உனக்கு என்ன வேணும்?
இப்படியெல்லாம் இந்த ஜட்டிலா கேட்டுட்டாராம். ராஜகன்யோவாச்ச கிம் பிருச்சசி முனிஸ்ரேஷ்டம் மாம் வை தபசி சம்ஸ்திதாம் சரிஷ்யாமி தபஸ்தாவத் யாவன் மம கலேவரம். என்ன இந்த கேள்விக்கு? நான் தவம் பண்ணுறதுன்றது, நான் தவம் பண்ணுறேன், எதுக்கு கேட்கணும்? என் உசுறு இருக்கிற உடம்பு இருக்கிற வரைக்கும் நான் தபஸ் பண்ணுவேன். என்ன ஒரு வார்த்தை பாருங்க. என் உடம்பு இருக்கிற வரைக்கும் நான் தபஸ் பண்ணுவேன். தபஸ்தாவத்யான் தபசி ஆவத்யான் மம கலேவரம். இந்த உடம்பு அழிகிற வரைக்கும் நான் தபஸ் பண்ணுவேன். பியூட்டிஃபுல் இல்லையா? உத்பாலக உவாச இத்யாகர்ண்ய வசஸ்தஸ்யா நிருபதே சிவசம்ஸ்வயாம் திருடாம் பக்திம் சமலோக்கிய பிரத்யுவாச சிவஸ்ததः. அவள் அந்த வார்த்தையை கேட்டவொடனே, சிவபெருமானத்தில் அவளுக்கு இருக்க பக்தியை கேட்டவொடனே திரும்பி அந்த ஜட்டில பேசுகிறாராம். ஜட்டில உவாச தன்யாசி கிருதகிருத்யாசி திருடபக்திஸ்ச தே சிவே வரம் வரய ஹே பத்ரே யத்தே மனசி வர்த்ததே. மா, நீ பாக்கியமானவள். நீ நினைத்ததே கிருத்தகிருத்தியை அப்படின்னா நினைச்சதே முடிச்சவள் நீ. உன்னோட சிவா மேலே உனக்கு இருக்கக்கூடிய பக்தி விசேஷம். உனக்கு என்ன வரம் வேணும் கேளு, என்ன யோசிக்கிறியோ கேளு. ராஜகன்யோவாச்ச புத்தோசி த்வம் மகாதேவோ நிச்சயேன மயா பிரபோ வசேயம் இந்திரலோகே ஹி த்வயி பக்திஸ்ச மே சதா. எனக்கு என்ன புரியறதுன்னா, சந்தேகமே இல்லை, நீங்கள் மகாதேவர் தான். எனக்கு இந்திரலோக வாசம் வேணும், எப்பொழுதும் உங்கள் இடத்துல பக்தி இருக்கணும் அப்படின்னு கேட்டுவிட்டாராம். உத்பாலக உவாச ஓம் இத்யுக்த்வா மகாதேவோ தத்ரைவாந்தரதாத் பிரபு இதம் இதம் புண்ணியதமம் தீர்த்தம் பபூவ ச ததः பரம் சங்கமே கும்பிகா கௌர்யோ ஸ்நாத்வா சிவபுரம் ரஜேத். நீ சொன்ன அப்படியே நடக்குது, ததாஸ்துன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மறைஞ்சுட்டார். அவள் சிவன்னு கேட்டால் ததாஸ்துன்னு சொல்லி ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மறைஞ்சுட்டார். அதுலேருந்து இந்த இடம் விசேஷமாகிடுது. ஸோ விஸ்வவதின்ற ஒரு இளவரசி 10 வருஷம் தபஸ் பண்ணி சரீரம் முடிய வரைக்கும் தபஸ் பண்ணுவேன்னு சொல்ல, சிவபெருமானே ஒரு ஜட்டாதாரியாக வந்து விஷயம் கேட்டவன்னு இந்திரலோகம் வேணும், உம்முடைய பக்தி வேணும்னு கேட்க, அப்படியே ஆகட்டும்னு ஒரு ஆசீர்வாதம். அதனால விசேஷமான தீர்த்தஸ்தலமாக அது ஆயிடுத்து. அவ்வளவு சிரேஷ்டம் இந்த இடம். அப்புறம் அங்கேயே கொஞ்சம் தூரத்தில் இந்த இடத்துல இந்த கும்பிகான் இன்னொரு நதி இருக்குது, அதோட கௌரி நதி இளையிறது. எங்கே யார் தீர்த்தம் ஆடுறாலோ அவர்களுக்கு சிவபுரம் கிடச்சிடும். அங்கிருந்து கொஞ்சம் தூரம் தஸ்மாத் குரோஷார்த்தகே விஸ்வநாத சாட்சாத் சதா சிவ யத் தர்ஷனான் மகாபாஹோ நர சாட்சான் நராதிப. கொஞ்சம் தூரத்தில் விஸ்வநாதர் இருக்கார், அவர் தான் ஸ்வயம் சதாசிவனாச்சே. அவருடைய தரிசனம் யார் பண்ணுறாலோ அவர்கள் ராஜாவாயிடுவா, எல்லா பாவங்கள்லேருந்தும் விடுதலை அடைஞ்சிடுவார்கள் அப்படின்றார். அப்போ அவர் சொல்கிறார், தாரையா உத்தரே தேசே ஹௌடவே பர்வதேஸ்வரே क्रोशे मुक्तीश्वरो देवः शिवो वसति तत्र ही. அப்போ அவர் சொல்கிறார், அங்கே கொஞ்சம் தூரம் போயாச்சுன்னா முக்திதாரான்னு ஒன்று வருது, அங்கே ஒரு நதி கலக்கிறது. அந்த முக்திதாரா நதியானது இந்திராணி நதியோட கலக்கிறது, அதே பேர் முக்தி பிரயாகை. கௌரி பிரயாகை, ரிஷி பிரயாகை, விஸ்வ பிரயாகை, முக்தி பிரயாகை, எத்தனை பிரயாகை ஞாபகம் வச்சுப்போம் பார்ப்போம். இந்த முக்திதாராலையும் கொஞ்சம் தூரத்து யாராக இருக்குன்னா முக்தீஸ்வரர்னு ஒருத்தர் இருக்கா அப்படின்னு ஸ்கந்தன் ரொம்ப அழகாக சொல்கிறார். யஸ்ய தர்ஷன மாத்திரேன சர்வ பாபைஹி பிரமுச்சத்தை. அந்த
முக்தேஸ்வர தியானம் பார்த்தாச்சுனாலே எல்லா பாவங்கள்லேருந்தும் விடுதலை கிடைச்சிடும் அப்படின்றார். ஸோ மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள், ஹிமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள், இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கருணைக்கும் வந்தனங்கள். பாரத மாதாவிற்கு வந்தனங்கள், விஸ்வவதி தேவிக்கு வந்தனங்கள். எதை சொல்றது எதை விடுறது? ஆனந்தமாக இருங்கோ, சந்தோஷமாக இருங்கோ. சரியா? ஸ்கந்தனுக்கு வந்தனங்கள், நாரத மகர்ஷிக்கு வந்தனங்கள், ஸ்ரீ க்ஷேத்திரத்திற்கு வந்ததுலாம் ஸ்ரீ க்ஷேத்திர ஏரியாவில் இருக்கக்கூடிய விஷயம். ஓகேவா? ராதே கிருஷ்ணா.